إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. இன்றைய எமது இந்த கலந்துரையாடலுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய இது சார்ந்த பலவாளர்களையும் இதில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் அன்புடன் வரவேற்பதோடு இது ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த நிகழ்வாக நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட கலந்துரையாடல்கள், கருத்து பரிமாற்றங்கள் நாங்கள் செய்து கொள்வதன் மூலமாக சமயங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதையும், இதனூடாக நல்ல புரிந்துணர்வுகளை சமுதாயத்திலே ஏற்படுத்தி நல்ல சுபீட்சமுள்ள சமாதானம் வளர்ந்த ஒரு சமுதாயத்தை எங்களால் உருவாக்க முடியும் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை அதற்காக நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஆரம்பமாக நான் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எமது இந்த கலந்துரையாடல் நாங்கள் இப்போது ஆரம்பிக்க இருக்கின்றோம். முதலாவதாக எங்களுடைய ஒப்பந்தத்தின் சில முக்கியமான நிபந்தனைகளை இவ்விடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்வது மிக நல்லதாக கருதுகிறேன். அதற்கு முன்பாக இந்த கலந்துரையாடல்களை கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளை, மொபைல் ஃபோன்களை சுவிட்ச் ஆஃப் செய்து அல்லது அதை சைலன்ஸ் மோட்லேயே வைத்துக் கொள்ளுமாறும், இந்த கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய அது இந்த சந்தர்ப்பத்துக்கு இடையூறாக இருக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுமாறும் பணிவோடு வேண்டுகொள்கிறேன். விவாத ஒப்பந்தம், இதனுடைய சில முக்கியமான நிபந்தனைகளை நான் ஞாபகப்படுத்திக் கொள்வேன். விவாத ஒப்பந்தத்தின் பிரதிநிதிகள், இந்த விவாத ஒப்பந்தமானது 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி கொழும்பில் உள்ள சமயம் மற்றும் கலாச்சார கல்விக்கான மன்றத்தின் இயேசு எனது தீர்க்கதரிசி அமைப்புக்கும் 7ஆம் நாள் சபை அட்வென்டர் சீர்திருத்த இயக்கத்துக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்டதாகும். பிரதிநிதிகள் இயேசு எனது தீர்க்கதரிசி அமைப்பு சகோதரர் தேவராஜ் ஷான் சிராஜ், 7ஆம் நாள் அட்வென்டர் சீர்திருத்த இயக்கம் சார்பாக சகோதரர் ஆர் ராஜகுலசிங்கம். இருதரப்பினர்களும் உடன்பாட்டால் மாத்திரமே ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்களை திருத்த முடியும். தலைப்பு: இயேசு சர்வவல்லமையுள்ள இறைவனா? இயேசு சர்வவல்லமையுள்ள இறைவனா? விவாத தரப்பு 1, இயேசு எனது தீர்க்கதரிசி அமைப்பு, அவர்களுடைய நிலைப்பாடு: இயேசு சர்வவல்லமையுள்ள இறைவன் அல்ல. விவாத தரப்பு 2, 7ஆம் நாள் அட்வென்டு சீர்திருத்த இயக்கம், நிலைப்பாடு: இயேசு சர்வவல்லமையுள்ள இறைவன் தான். விவாதத்தின் நிபந்தனைகள்: விவாத மொழி தமிழ் மொழி, வடிவமைப்பு, நடுவரின் அறிமுக உரை 15 நிமிடங்கள். யார், இரண்டாவது நிபந்தனை, யார் விவாதத்தை ஆரம்பிப்பது என்பது சீட்டு குழுக்கள் மூலமாக தீர்மானிக்கப்படும். நடுவர் சீட்டை தேர்வு செய்வார். தேர்வு செய்யப்பட்ட சீட்டில் எந்த குழுவின் பெயர் உள்ளதோ அந்த குழுவிற்கும் முதலில் எந்த குழு விவாதத்தை ஆரம்பிப்பது என்பதை தீர்மானிக்கும் உரிமை உண்டு. மூன்றாவது நிபந்தனை, ஒவ்வொரு குழுவினரும் அறிமுக உரை ஒவ்வொரு தரப்புக்கும் 30 நிமிடங்கள் வழங்கப்படும். நான்காவது நிபந்தனை, முதல் சுற்று வாதங்கள் மற்றும் மறுப்புகள் ஒவ்வொரு தரப்புகளும் 25 நிமிடங்கள் வழங்கப்படும். இரண்டாம் சுற்று வாதங்கள் மற்றும் மறுப்புகள் ஒவ்வொரு தரப்புகளுக்கும் 20 நிமிடங்கள் வழங்கப்படும். ஆறாவது நிபந்தனை, கடைசி மறுப்புரை ஒவ்வொரு தரப்புகளும் 15 நிமிடங்கள் வழங்கப்படும். வாதங்களுக்கு மறுப்பு சொல்வதற்கு மாத்திரமே இந்த உரையை பாவிக்கலாம்.
கடைசி மறுப்புரை வாதங்களுக்கு மறுப்பு வழங்குவதற்கு மாத்திரமே இந்த உரையை பாவிக்கலாம். 7வது நிபந்தனை, முடிவுரை ஒவ்வொரு தரப்புகளுக்கும் 10 நிமிடங்கள் வழங்கப்படும். தொகுப்புரை வழங்குவதற்கே இந்த உரையை பயன்படுத்தலாம். 8வது நிபந்தனை, நடுவரின் இறுதி உரை 5 நிமிடங்கள். ஒரு குழுவின் சுற்று முடிவடைந்த பின் 2 நிமிடம் இடைவெளிக்கு பின்பே அடுத்த அணியினர் உரையை ஆரம்பிப்பர். கட்டுப்பாடுகள்: தனிநபர் தாக்குதல் செய்யக்கூடாது. சுற்றுக்கான நேரம் முடிவடையும் போது பேச்சாளர்கள் உடனடியாக தமது உரையை, வாதங்களை, மறுப்புகளை நிறுத்த வேண்டும். இறுதி மறுப்புரையின் போது முடிவுரையின் போதும் முடிவுரையின் போதும் புதிய வாதங்களை எடுத்து வைக்க அனுமதி இல்லை. அவ்வாறு புதிய வாதங்களை முன்வைத்தால் அதை குறித்து நடுவருக்கு அறிவிக்க எதிரணிக்கு அனுமதி உண்டு. இச்சர்ச்சைக்குரிய தீர்ப்பை நடுவர் வழங்குவார். நேர கண்காணிப்பாளர்கள் இரு விவாத அணிகளுக்கும் நேரத்தை கண்காணிப்பதற்கு தத்தமது நேர கண்காணிப்பாளர்களை நியமிக்க வேண்டும். குறிப்பிட்ட சுற்றுக்களை தொடங்குவதற்கு அறிவிப்பை கொடுப்பார். விவாத சுற்றின் கடைசி 3 நிமிடங்களுக்கு முன்பும் கடைசி 1 நிமிடத்துக்கு முன்பும் பேசிக்கொண்டு இருக்கும் தரப்புக்கு நினைவூட்டுவார். விவாத குழுக்கள் ஒவ்வொரு குழு சார்பாகவும் அதிகபட்சம் 6 உறுப்பினர்கள் பங்கு பற்றுவர். 3 பேச்சாளர்கள் அதிகபட்சம், 3 உதவியாளர்கள் அதிகபட்சம். விவாத குழு 1 இயேசு எனது தீர்க்கதரிசி அமைப்பு, சகோதரர் ஷான்சிராஜ், சிஃபான் அஹ்மத் மற்றும் குழுவினர். விவாத குழு 2 7ஆம் நாள் அட்மெண்டு சீர்திருத்த இயக்கம், சகோதரர் ஆர் ராஜகுலசிங்கம் மற்றும் குழுவினர். ஆதாரங்கள் மற்றும் மேற்கோள்கள். ஆதாரங்களை குறிப்பிடும் போது பின்பற்ற வேண்டிய விதிகள்: முதன்மையான ஆதாரங்களில் இருந்து மேற்கோளிடுகையில் முதல் முறையாக சமர்ப்பிக்கும் போது வசனம் மற்றும் வசன குறிப்பை வாசிக்க வேண்டும். வசனங்களை விவாத மொழியில் வாசிக்க வேண்டும். வசனங்களில் தெளிவின்மை ஏற்படுவதற்கு ஆங்கிலம் மற்றும் அல்லது மூல நூலின் மொழியை பயன்படுத்தி தெளிவுபடுத்தலாம். விவாதங்களில் எந்த பகுதியிலும் வசனங்களை படித்த பிறகு மேற்கூறிய குறிப்பு மற்றும் வசனத்தின் கருத்தை மாத்திரம் முன்வைக்கலாம். பார்வையாளர்கள் விவாத குழுவுக்கோ நடுவருக்கோ நேர கண்காணிப்பாளர்களுக்கோ எந்த விதத்திலும் இடையூறு செய்யக்கூடாது. சத்தமிடவோ கைத்தட்டவோ அனுமதி இல்லை. கையடக்க தொலைபேசிகள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட வேண்டும் அல்லது சைலன்ஸ் முறையில் இருக்க வேண்டும். புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பார்வையாளர்கள் எடுக்க முடியாது. பார்வையாளர்களை எந்த ஊடகத்திலும் குறிப்புகள் எடுக்க அனுமதி உண்டு. ஏதேனும் ஒரு நியாயமான காரணமின்றி பார்வையாளர்கள் அரங்கத்தில் இருந்து வெளியேறக்கூடாது. பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களுக்கு உரிய விதிமுறைகளை மீறுபவர்களை அரங்கத்திலிருந்து நடுவரால் வெளியேற்றப்படுவார். விவாதத்துக்கு பின் விவாதித்தவர்களுடன் கலந்துரையாடுவதற்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி உண்டு. வீடியோ பதிவு மற்றும் வெளியீடு. விவாத வீடியோ பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே எடுக்கப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட வீடியோவின் நகலை விவாதம் முடிவடைந்தவுடன் எந்தவித திருத்தங்களும், அதாவது எடிட் இல்லாமல் இரு தரப்புகளுக்கும் பெற்றுக்கொள்ளலாம்.
திருத்தங்கள் செய்யப்படாத விவாத வீடியோவை இணையதளங்களுக்கு பதிவேற்றம் செய்வதற்கோ மாற்ற இடங்களில் பதிவேற்கவோ அனுமதி இல்லை. திருத்தம் செய்யப்பட்ட விவாத வீடியோவை இருதரப்பின் கண்காணிப்புக்கும் பிறகே இணையதளங்களில் பதிவேற்றம் செய்வதற்கும் மாற்று இடங்களில் பதிவேற்கும் அனுமதி உண்டு. திருத்தம் செய்யப்பட்ட விவாத வீடியோவை தத்தமது இணையதளங்களில் பதிவேற்றம் செய்ய இருதரப்பினர்களுக்கும் அனுமதி உண்டு. அவ்வாறாயின் திருத்தம் செய்யப்பட்ட முழு விவாதத்தையும் தமது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு முன்னர் விவாதத்தை துண்டுகளாக இணையதளங்களில் பதிவேற்பதற்கு அனுமதி இல்லை. விவாத ஏற்பாட்டு குழுவின் விவரங்களை வீடியோ ஆரம்பத்தில் இணைக்க அனுமதி உண்டு. இதன் விவாதத்துடைய முக்கிய நிபந்தனைகள், மொத்த உடன்படிக்கையின் முக்கிய நிபந்தனைகளை நான் இங்கே உங்களுக்கு முன்வைத்த இந்த உடன்படிக்கையின்படி எமது விவாதம் இத்தோடு ஆரம்பிக்கப்படுகிறது. பார்வையாளர்கள் இதற்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்குமாறு மீண்டும் பணிவோடு வேண்டிக்கொள்வதோடு ஆரம்பமாக அந்த குலுக்கல் முறையில் யார் முதலில் ஆரம்பிப்பது என்பதை இன்ஷா அல்லாஹ் தீர்மானிக்கப்படும். யாராவது ஆடியன்ஸால் எடுத்த பரவாயில்லை. அடுத்த இந்த குலுக்கல் அடிப்படையில் யார் விவாதத்தை முதலில் ஆரம்பிப்பது என்பதை அதை தெரிவு செய்வதற்காக ஆடியன்ஸ்லேருந்து இருந்திருப்பது யாராவது ஒருவர் வந்து செட்டினருக்கா அவங்களுக்கு கிடைக்கிறேன். உண்மையிலே ஒரு சந்தோஷம். நான் இதை நினைத்தனோ அதைத்தான் இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். ஏனென்றால் முதலில் நான் பேச வேண்டும் என்று விரும்பினேன். ஸோ நானே பேசுகிறேன். இங்கு வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களையும் நான் கிறிஸ்து கூடாக நான் வரவேற்கின்றேன். அதேவேளை இதை ஒழுங்கு செய்தவர்களுக்கு நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை எங்களுக்கு ஒழுங்கு செய்த இறைவனுக்கு ஒரு ஜெபத்தை செய்த பின் நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட கிறிஸ்தவ சகோதரர்களும் முழங்கால் படியிடலாம். தேவனே, இந்த அருமையான இந்த நாளிலே, இந்த நாள் எப்போ வரும் என்று நாங்கள் காத்திருந்தோம். நீர் இந்த பூமிக்கு வந்த பொழுது செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் சொன்னது, என் வேளை இன்னும் வரவில்லை. அந்த வேளை இன்றைய நாளிலே இந்த நிமிஷத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, தேவனே, நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறது இந்த உலகம் முழுவதும் நீரே உலகத்துக்கு ஒளி என்பதை அறிவிக்கும் முகமாக. ஆகையால் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களை நீர் திறவும் ஆண்டவரே. அவருடைய உள்ளங்களில் இந்த வார்த்தைகள் வருவது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இதை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் இந்த வெளிச்சம் கடந்து போகட்டும். எல்லா காரியத்தையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சித்தம் அல்ல, உம் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மட்டும் சிலுவை சுமந்து மரித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பது முன்பதாக பைபிளில் இருந்து ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கின்ற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும்
சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஸோ இந்த வேதாகமம் என்ன சொல்லுகின்றது என்றால், எங்களிடத்தில் ஒரு ஈமான் இருந்தால், ஒரு விசுவாசம் இருந்தால், அதை யார் எடுத்து கேட்டாலும் எப்பொழுதும் அதுக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஸோ நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால், அதையும் வேதம் தெளிவாக சொல்கின்றது, வணக்கத்தோடும் சாந்தத்தோடும். நாங்கள் அந்த உத்தரவை கூட என்ன பண்போடு சொல்ல வேண்டும் என்பதை இந்த வேதாகமம் சித்தரிக்கின்றது. இப்பொழுது நாங்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம். இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு கடந்து போகிறதுக்கு ஓடி நாங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சவளரா. ஸோ நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச எடுக்கின்ற பொழுதெல்லாம் நான் கூடுதலாக ஆபிரகாமில் இருந்து தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், அவரை ஒரு விசுவாசத்தின் தந்தையாக யூதர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ ஆபிரகாமில் இருந்து தான் இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் தாவீதையும் ஆபிரகாமையும் குறிக்கின்றது. ஸோ நான் இந்த ஆபிரகாமில் இருந்து தான் இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். இயேசு பேசுகின்ற வசனங்கள், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். இயேசு சொல்றார் இந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று எனக்கு தெரியும், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். இயேசு வாழுகின்ற காலத்திலே தன்னை கொலை செய்ய தேடுகிறார் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். நான் என் பிதாவினிடத்தில் கண்டவைகளை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டவைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாம் எங்களுக்கு பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரிகைகளை செய்வீர்கள். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. அவர் சொல்ற, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி தான், ஆனால் ஆபிரகாம் கிரிகை உங்களுக்கு இல்லை. அடுத்த வசனம் 41, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியையை செய்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். இந்த உலகத்திலே முதலாவது ஓர் இறைவனை வழிபட்ட ஒரு கூட்டம் என்றால் யூதர்கள் தான். ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய ஒரு மார்க்கமாக இருந்த ஒரு கூட்டமாக இருந்தது யூதர்கள். அதற்கு முன்னுக்கு இறைவன் படைத்த காலத்தில் இருந்தே இறைவனுடைய வழிபாடு வருகின்றது. ஆனால் ஒரு பெரிய ஒரு மார்க்கமாக இந்த உலகத்தில் இருந்ததாக நாங்கள் எதிர்பார்க்கின்றது. குர்ஆனிலும் சொல்லப்படுகின்றது, தௌராத் என்று. அந்த ஜனங்கள் ஒரு இறைவனை வணங்கினார்கள். அப்போ அவர் சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, நாங்கள் ஒரு தேவனை அசையாமல் நாங்கள் வணங்குகிறோம், அவர்தான் எங்களுக்கு பிதா. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்களுக்கு பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். தன்னை பிதா இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் உண்மையிலே அந்த தேவனை நம்புறதா இருந்தால் என்னையும் நம்புவீர்கள். என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா என்னுடைய உபதேசத்தை நீங்கள் மனமில்லாமல் இருக்கிறீர்கள். இந்த 44 வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவாக நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதை எடுக்கத்தான் நான் இவ்வளவு தூரம் வாசித்துக் கொண்டு வந்தேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு இறைவனை வழிபட்ட யூதர்களை பார்த்து, இஸ்ரவேலர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பிசாசு தான் உங்கள் பிதாவு. இன்றைக்கும் ஒரு இறைவன் என்று சொல்லி வழிபடுகிற அநேகருக்கு நாங்கள் பார்க்கிறோம், பிசாசு தான் இறைவனாக இன்றைக்கும் இருக்கிறார். அதை நாங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. இறைவன் ஒன்று என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு பின்னுக்கு இருக்கிறது பிசாசு. ஏன் என்று சொன்னால், ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த உபதேசங்களுக்கு மாறான ஒரு உபதேசம், ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பரிசுத்தத்துக்கு மாறான ஒரு பரிசுத்தம் அவர்களில் இருக்கும் பொழுது அந்த ஓர் இறைவன் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போறது முழுவதும் பிசாசுக்கு பின்னால். இயேசு தெளிவாக சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்றார், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள்.
அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. ஒரு காலத்தில் சத்தியத்தில் இருந்த பிசாசு நிலை நிற்கவில்லை, விழுந்து போனான். அவன் சத்தியத்திலே அவன் பொய்யனும் பொய்க்கும் பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இந்த பிசாசு என்ன செய்வான் என்றால் தன் சொந்தத்தில் எடுத்து பேசுவானா. அதே போலதான் இன்றைக்கு அநேக மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் இந்த வேத புஸ்தகத்தில் இருந்து எடுத்து பேசாமல் தங்கள் சொந்தத்தில் எடுத்து பேசுவார்கள். அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சொந்தத்தில் எடுத்து பேசுகின்ற பொழுது அது எங்கிருந்து வருகிறது? இப்படியே அவர் பேசிக்கொண்டு போகிறார். இப்ப இன்னும் முக்கியமான ஒரு இடத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 52. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். நீயோ ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றார். ஆபிரகாம் எல்லாம் செத்துட்டாங்க, தீர்க்கதரிசிகள் மரித்துட்டாங்க. நீ சொல்லுகிறாய் ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் என்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அந்த வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். அல்லது ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அப்ப இவருக்கு இப்போ ஒன்று கிளியர், ஆபிரகாம் செத்துட்டாரு. ஆனா இவர் சொல்றாரு இவருடைய வார்த்தை கைக்கொள்றோம் என்றைக்கும் மரணத்தை காண்பது இல்லை என்று. இவர் யாரு? அவங்களுக்கு ஒரு கேள்வி. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீர் பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குறாய் என்றார்கள். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் இஸ் டெட், செத்து போயிட்டார். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்று உலகத்தில் இருக்கின்ற அநேக மார்க்கத்தில் உள்ளவர்கள் மரித்து விட்டார். ஒன்று அவருடைய பல் இருக்கும், இல்லாட்டி அவருடைய தலைமுடி எங்கேயாவது இருக்கும். ஆனால் இன்றுக்கும் உயிரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதில் என்ன சந்தோஷம் என்றா, இதை குர்ஆனும் சொல்லுகின்ற ஒரு மரித்த ஒரு தேவனையோ ஒரு வழிகாட்டியையோ நாங்கள் பின்பற்றுவதாக இல்லை. இன்றும் மரித்து உயிரோடு இருந்தவரை நாங்கள் பின்பற்றுகிறவராக இருக்கிறோம். அதில் நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரிய காரியம். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரே உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். பார்த்தீர்களா? என் பிதா தான் என்னை மகிமைப்படுத்துகிறார், அவரே உங்களோட தேவன் என்று சொல்லுகிறீங்க. ஆனால் உங்களோட கிரிகை பிசாசனிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கும் இறைவன் என்ற ஒரு வார்த்தை எல்லா மதத்திலும் எல்லா மார்க்கத்திலும் இருக்கிறவர்கள் பயன்படுத்தலாம், நல்ல வார்த்தை. ஆனால் அந்த இறைவன் என்ற வார்த்தைக்கு பின்னுக்கு அவருடைய செயற்பாடு எப்படி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியம். இனித்தான் நாங்கள் மிகவும் முக்கியமான விஷயத்துக்கு கடந்து வரப்போகிறோம். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாயின் உங்களைப் போல் நானும் பொய்யனாவேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டும் இருக்கிறேன். ஈசா நபி தெளிவா சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார், நான் பிதா சொன்ன அவ்வளவு காரியங்களையும் இந்த உலகத்தில் செய்கிறவனாயிருக்கின்றேன், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாயிருக்கின்றேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தார் என்றார். ஆபிரகாம் என்னுடைய நாளைத்தான் காண ஆசையாயிருந்தான், அவன் கண்டு களி கூர்ந்தான். பல பிரச்சனை. ஆபிரகாமுக்கு இயேசு தெரியுமா? இதைத்தான் யூதர்களுக்கு. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, 50 வயது கூட உனக்கு இல்லை, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா? உனக்கு ஆபிரகாமை தெரியுமா? 50 வயதில் இருக்கிற நீ 2000 வருடத்துக்கு கிட்டத்தட்ட முன்னுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாயா? அடுத்ததுதான் கீ பாயிண்ட். இந்த வேதத்தில் கீ பாயிண்ட் அங்கதான் இருக்கு. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றார் தெரியுமா? இந்த ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன்.
அடுத்த வசனத்தை வாட்சிங்கன்னா அவங்களோட குணம் தெளிவாக விளங்கும். அப்பொழுது அவர்கள் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இன்று இயேசு இந்த உலகத்தில் இறங்கி இதே வார்த்தையை சொன்னால் இன்றும் எத்தனையோ மார்க்கத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவரை கல்லெறிந்து கொள்வதற்கு. அது பைபிளை வைத்திருக்கின்ற ஒரு கூட்டமுங்களும் இருக்கின்றது இந்த உலகத்தில். ஆகையால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இயேசு என்ன தெளிவாக சொல்றார் என்றால், நான் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே இருக்கிறேன். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை நான் காட்ட விருப்பம். ஆபிரகாமோடு இயேசு பேசின வார்த்தை, பல வார்த்தைகளை நான் உங்களுக்கு காட்ட இருக்கின்றேன். என்றாலும் உண்மையிலே ஆபிரகாமுக்கும் இயேசுக்கும் இந்த ஆதியாகமம் முதல் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வருகின்றோம். எங்கள் வேத புஸ்தகத்திலே முதல் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வார்த்தை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. யார் உண்டாகினார் தரிசனத்தில்? கர்த்தருடைய வார்த்தை. யார் வார்த்தை? இதைத்தான் நாங்கள் வேதத்திலும் பார்க்கிறோம், குர்ஆனிலும் பார்க்கிறோம். இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லுகின்றவர் ஈசா. இதைத்தான் நாங்கள் குர்ஆனிலும் பார்க்கிறோம், வேதத்திலும் பார்க்கிறோம். சூரா 3ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே, சூரா 4ஆம் அதிகாரம் 171 நான் வாசித்து காட்டுகின்றேன். அவரை இறைவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே இயேசு இறைவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையானவர் தான் தரிசனத்திலே ஆபிரகாமோடு பேசினார் என்றும், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பலனும் பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஸோ ஆபிரகாமோடு இயேசு பேசி இருக்கிறார் என்று எங்களுடைய வேதத்திலே திட்ட தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே இறை வார்த்தை என்பது இஸ்லாமியர்களுக்கு இப்பதான் தெரியும், இறை வார்த்தை என்பது யூதர்களுக்கு அப்பவே தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு முன்னுக்கே அவர்களுக்கு தெரியும். ஸோ புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி இயேசுவானவர் இறைவனுடைய வார்த்தை என்று திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 2 வார்த்தைகளை நான் பேசி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 20 2 வார்த்தைகளை நான் பேசி, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும், ஆல் பவர் இஸ் ஆல் மைட்டி. அப்ப ஒரே ஒரு வார்த்தை இருக்கின்றது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப பிதாவினால் தான் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் வேதம் திட்ட தெளிவாக சொல்லுகின்றது, மறந்துட வேண்டாம். ஆனா the whole power is given, முழு வல்லமை கொடுக்க வானத்திலும் பூமியிலும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட இயேசுவை பூமிக்காக தேடி போன்று போறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்றார், நோ, வானத்துக்கும் பூமிக்கும். சூரா 3ஆம் அதிகாரம் 45 சொல்லுது, நான் இம்மையிலும் மறுமையிலும் அவனை அந்தஸ்து உள்ளவனாக்குவேன். குர்ஆன்ல சொல்லப்படுது. ஸோ நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால், அவர் ஆல் மைட்டி. தென் நாங்கள் 20வது வசனத்துக்கு கடந்து வாருங்கள். அதிலே 20வது வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன். இந்த இறைவனுக்கு இருக்கிற 3 பண்புகள், எங்கும் நிறைந்தவர், அதே நேரம் எல்லா வல்லமையும் உள்ளவர். இயேசுவோட நான் எங்கும் இருப்பேன், எல்லாரோடு இருப்பேன், இந்த பூமியின் கடைசி வரையும் நான் உங்களோடு இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையால் ஆல்மைட்டி என்றது ஒரு வார்த்தை காணும். இன்னும் நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஆதாரங்களை முன்வைப்பேன். என்னுடைய சக இஸ்லாமிய சகோதரர்கள் கேட்கின்ற கேள்விகளை பொறுத்து நான் அந்த காரியங்களை முன்வைப்பேன். இப்பொழுது நான் இஸ்லாமிய சகோதரரிடம் அன்பான சில கேள்விகளை முன்வைக்கப் போகிறேன். என்னுடைய மகள் அந்த கேள்வி கேட்கின்ற அந்த பிரதியை அந்த சகோதரர் கையிடம் ஒப்புக்கொடுப்பார்கள். என்னத்துக்காக நான் அதை எழுதி கொண்டு என்று அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னால், நாங்கள் மறந்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லக்கூடாது. ஒரு கேள்வியாவது மிஸ் ஆகக்கூடாது. டைம் இல்லாட்டியும் பரவாயில்லை, அந்த கேள்விகள் அவளுக்கும் எனக்கு பதில் வேண்டும். நான் இந்த உரையை ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாளோடு தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். 3 பேரை நான் எடுக்கப் போகிறேன், அதை அவர்கள் உன்னிப்பாக பார்க்கலாம். மரியாள் திருமணம் செய்ததாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றதா? என்னுடைய முதல் கேள்வி.
மரியாள் திருமணம் செய்ததாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா? தெளிவாக குர்ஆனிலிருந்து எனக்கு பதில் வேணும். எஸ் ஓ நோ இருந்தா அதுக்கு ஆதாரம், இல்லை என்றால் ஏன், ஆம் என்றால் அதன் விபரம். இரண்டாவது கேள்வி, சூரா 3:37 நாங்கள் பார்க்கிறோம், குர்ஆனிலே ஒரு காரியம் ஒன்று சொல்லப்படுகின்றது மரியாளுக்கு. சூரா 3ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டப் போகிறேன். ஆகவே அவளுடைய இரட்சகன் அவளை அழகான முறையில் அங்கீகரித்து அழகான வளர்ச்சியாக அவளை வளரச் செய்தார். மேலும் அவளுக்கு ஜகரியாவை பொறுப்பேற்கச் செய்தார். ஜகரியா அவளிடத்தில் மாதத்தில் நுழையும் போதெல்லாம் அவளிடத்தில் உணவுப் பொருள் இருப்பதைக் கண்டு, மரியமே, இது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். இது அல்லாஹ்விடம் இருந்துதான், நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கென்று கொடுக்கிறான் என்று கூறினான். இங்கு சொல்லப்படுகின்றது, மரியாளிடம் உனக்கு உணவு எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னால் இது அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு கிடைக்கின்றது. சோ இந்த மரியாளுக்கு எங்கிருந்து யாரால் உணவு கொடுக்கப்பட்டது? அது அற்புதமா? அதாவது இறைவன் டைரக்டாக மரியாளுக்கு உணவு கொடுத்தாரா என்றதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, முழு குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும் மரியாளுடைய பேர் மாற்றம் தான் ஒரு பெண்ணின் பேராக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது ஏன்? என்ன காரணம்? ஈசாவினுடைய தாய் மட்டும்தான், அப்துல்லாவும் இல்லை, ஆமினாவும் இல்லை. என்ன காரணத்துக்காக மரியமுடைய பேர் மாத்திரம் ஒரு பெண்ணின் பேராக குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது? அடுத்த கேள்வி, மரியாள் ஏதும் குற்றம் அல்லது தவறு அல்லது பாவம் செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளதா குர்ஆனில்? எங்கேயாவது? இல்லை என்றால் அது ஏன் என்றால் நீங்கள் அவளை முழு பரிசுத்தம் உள்ள ஒரு பெண்ணாக நம்புகிறீர்களா? அடுத்தது சூரா 3ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். குர்ஆனில், இன்னும் மலக்குகள், மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், உன்னை பரிசுத்தமாகவும் ஆக்கியிருக்கின்றான், அகிலத்தாரின் பெண்களை விட உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அகிலத்தில் உள்ள எல்லா பெண்களையும் விட அல்லாஹ் மரியமை தேர்ந்தெடுத்ததுக்குரிய காரணம் என்ன? இந்த காரணம் என்னன்னு சொன்னால் நீங்க விளக்கம் கொடுக்க கூடாது, குர்ஆன் விளக்கம் தர வேண்டும். அடுத்ததாக யஹ்யாவுக்கு நான் கடந்து போகின்றேன். யஹ்யா இந்த உலகத்தில் செய்த ஊழியம் என்ன? யஹ்யா என்னத்துக்காக வந்தார் என்றதை எனக்கு குர்ஆனில் இருந்து நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும். வந்த காரியத்தை நாட்செல்ல சொன்னா சரி, எனக்கு இதுதான் விஷயம். அவர் வந்த நோக்கம். அவர் திருமணம் முடித்தாரா? என்னுடைய அடுத்த கேள்வி, அவர் திருமணம் முடித்தாரா? இல்லை என்றால் ஏன்? பதில் வேண்டும். அடுத்தது, அவருக்கு மரணம் ஏற்பட்டதா? அவர் எப்படி மரித்தார்? அவருடைய முடிவு என்ன என்பதை எனக்கு குர்ஆனிலிருந்து காட்ட வேண்டும். இது என்னுடைய மூன்றாவது கேள்வி. சோ 5 கேள்விகள் மரியாளுக்கு வைத்திருக்கின்றேன், 3 கேள்விகள் யஹ்யாவுக்கு வச்சிருக்கின்றேன். இப்ப இயேசுவுக்கு வருகின்றேன். இயேசுவுக்கு ஏன் தகப்பன் இல்லை, தாய் உண்டு ஏன்? ஆரம்பத்தில் ஆதாமை உதாரணம் எடுப்பார்கள். இந்த உலகத்தில் ஆதாம் அல்ல, ஆபிரகாம் வந்தாலும் முதல் தாயின் தகப்பனும் இல்லாமல் தான் பிறக்க வேண்டும். முதல் மனிதன் தாயின் தகப்பனும் இல்லாமல் தான் இந்த உலகத்துக்கு வர வேண்டும். எத்தனையோ கோடி கோடி மனிதர்கள் இந்த உலகத்தில் உருவானதுக்கு பிறகு தகப்பன் இல்லாமல் அவர் வந்ததுக்குரிய காரணம் என்ன? இயேசுவின் பிறப்பில் ஏன் ஒரு மூலகமும் பயன்படுத்தப்படவில்லை? இன்னைக்கு ஆதாமோடு ஒப்பிடுறார்கள். ஆதாமை களிமண்ணை கொண்டுதான் இறைவன் செய்தான். ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆணோடு பெண் சேருகின்ற பொழுது பிறக்கின்றான், ஒரு களிமண்ணில் இருந்து. ஆனால் இயேசுவை மட்டும் ஏன் ஒரு மூலகமும் பயன்படுத்தப்படவில்லை? ஈசா பிறக்கும் பொழுது எந்த ஒரு மூலகமும் இல்லாமல் இந்த உலகத்திலே பிறக்கிறதுக்குரிய காரணம் என்ன? என்னுடைய அடுத்த 2வது கேள்வி. 3வது கேள்வி, இயேசு திருமணம் செய்தாரா? இல்லை என்றால் ஏன்? 4வது கேள்வி, தீர்க்கதரிசிகள் பாவிகள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அல்ல நான் வாசிப்பேன். மோசஸ் ஒரு கொலைகாரன் என்றே சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒருவரை கொலை செய்தார் என்று. சூரா 28, 15, 16. எல்லாருமே பாவிகள். ஆனால் இயேசுவை மட்டும் ஏன் பரிசுத்தராக குர்ஆன் சொல்லுகின்றது? ஆபிரகாம் பாவம் செய்ததை நான் காட்டப் போகிறேன் அடுத்த பேச்சிலே. தாவீத் பாவம் செய்ததை நான் காட்டப் போகின்றேன். முஹம்மது நபி பாவம் செய்ததை நான் காட்டப் போகின்றேன். ஆனால் ஈசா மட்டும் ஒரு பரிசுத்தராக குர்ஆன் சித்தரிப்பது ஏன்?
பல தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்பட்டிருந்த போதிலும் இயேசுவை மட்டும் ஏன் கொலை செய்யல் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. சூரா 2 அதிகாரம் 61 ஆயத்து 87வது ஆயத்து தெளிவாக சொல்கிறது, பல தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்படியானால் ஈசா மட்டும் ஏன் கொலை செய்யப்படவில்லை? எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்ய அனுமதித்த தேவன் ஈசாவை மட்டும் ஏன் கொலை செய்யப்படவில்லை? அடுத்த கேள்வி, இயேசு மட்டும் ஏன் மரித்தோரை எழுப்பினார் என்று குர்ஆன் சொல்லுகின்றது? அதற்குரிய காரணம். அடுத்த கேள்வி, இயேசுக்கு 2 பேர்கள் உண்டு. ஒன்று அவர் மெஸ்ஸியா, அது ஏன் அவருக்கு 2 பேர்கள்? ஈசா, மசீத். மசீத் என்பதனுடைய பொருள் என்ன? ஈசா என்பதனுடைய பொருள் என்ன? இயேசுவை தேவனுடைய வார்த்தை என்று கூறப்படுகின்றது. தேவனுடைய வார்த்தை படைக்கப்பட்ட ஒன்றா? God's word ஒரு கிரியேட்டடா? இல்லை, அது நித்தியமானதா? எனக்கு பதில் வேண்டும். God's word ஒரு படைக்கப்பட்ட ஒன்றா அல்லது நித்தியமான ஒன்றா? அடுத்தது, இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் யாருமே திரும்பி வந்ததில்லை, இயேசு மட்டும் ஏன் திரும்பி வருவார் என்று குர்ஆன் கூறுகின்றது. எல்லாமே அவருக்கு தான். அடுத்தது, பல தீர்க்கதரிசிகள் யூதர்களை கொலை செய்தார்கள். யூதர்கள் கொலை செய்தாங்க பல தீர்க்கதரிசிகள். சூரா 5:70. ஆனால் இயேசு, கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்க்கு வர, இயேசுவை கொலை செய்த உடனே நீங்க பாருங்க, கிறிஸ்தவ மார்க்கம் தோன்றுகின்றது. அதாவது இத்தனை நபிமார்களை மக்கள் கொலை செய்த பொழுது யூதர்களாக தான் இருந்தார்கள். ஒரு மார்க்கம் உலகத்தில் வரை இல்லை. அந்த மார்க்கம் அப்படி வந்து கொண்டு, ஆனா கொலை செய்யறாங்க, அடுத்தடுத்து கொலை செய்யறாங்க. யூதர் தான் இன்னும் இறைவன் அவங்களோட தான் நிற்கிறார். ஆனா இயேசுல கை வச்ச உடனே, நீங்க கை வச்சது நம்ப இல்லை இஸ்லாமியர்கள், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ள இல்லை என்று சொன்ன உடனே அங்கே ஒரு கிறிஸ்தவம் என்ற ஒரு கூட்டம் தொடங்குகின்றது. அதாவது இவ்வளவு அளவாக அந்த மார்க்கத்தை வழிநடத்தி கொண்டு வந்த இறைவன் அவர்களை அப்படியே தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு கிறிஸ்தவம் என்ற ஒரு கூட்டத்தை இந்த உலகத்தில் ஏன் எழுப்பினார்? எனக்கு ஆன்சர் வேணும். அதாவது இவ்வளவு தீர்க்கதரிசிகள் கொலை செய்யும் பொழுது அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு மார்க்கம் கிடையாது, அதே யூத கூலம் தான் வந்து கொண்டிருக்கு. ஆனா கிறிஸ்தவம் எப்ப வருகின்றது? ஈசாவினுடன். ஏன் அவரோடு மட்டும் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் தோன்றுகின்றது என்றது எனக்கு தெளிவான பதில் வேண்டும். அடுத்தது, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் யையாவையும் நான் ஈசாவையும் மரியாளையும் சம்பந்தப்படுத்தினேன் என்று. பல காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்த குர்ஆனிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு சொன்னா, 2 நபிமார்கள் ஹேண்ட் டு ஹேண்டா இருக்கிறவன்டா, அது ஈசா நபியும் யையா நபியும் மட்டும்தான். நீங்க எங்க போனாலும் வேறு நபியை தேட மாட்டீங்க. என்னன்னு சொன்னா, 2 பேரும் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு தூதர்களால் அறிவிக்கப்படுகிறார். மரியம் 19:17 வரையும் ஈசாவுக்கும், மரியம் 19:7 யையாவுக்கும். அதிசயமான பிறப்பு, 2மே அதிசயமான பிறப்பு. ஈசா தகப்பன் இல்லாமல் பிறக்கின்றார், ஆனா யையா முதிர் வயதுல பிறக்கிறார். மனைவியும் ஒரு மெலடு என்று சொல்லப்படுகின்றது. எப்படி பாருங்க, இந்த அதிசயங்களை பாருங்கள். அடுத்தடுத்து வருகின்ற 2வது குழந்தையாக இருக்கும் பொழுது ஈசா பேசுகிறார். ஆனா என்ன இன்ட்ரெஸ்டிங் தெரியுமா, அதே போல வேதம் சொல்லுகின்றது, அதாவது உங்களுடைய வேதம் சொல்லுகின்றது. நான் மரியம் 19 உங்களுக்கு வாசிக்க காட்டுகின்றேன். யையாவும் குழந்தையாக இருக்கும் பொழுதே இறைவன் தெரிவு செய்கின்றார். இந்த உலகத்திலே குழந்தையாக தெரிவு செய்யப்பட்டவர்களில் 2 தாம் வாழிக்கும் யையா பிறந்த பின்னர் நாம் அவரிடத்தில், யையாவே இவ்வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்வீராக, அவர் குழந்தையாக இருந்த போதே அவருக்கு ஞானத்தை நாம் அளித்தோம். இந்த உலகத்திலே குழந்தையாக பெயரிடப்படுகிறவர்கள், தெரிவு செய்யப்படுகிறவர்கள் இந்த 2 பேரும். வெரி ஸ்மால் ஏஜ். 3வது 4வது 2 பேருக்கும் தேவன் பேர் வைக்கிறார். அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங், அது பைபிளிலும் இருக்கு, ஆனால் வித்தியாசமாக இருக்கின்ற குர்ஆனில் இருக்கின்றது. யையாவுக்கு வைக்கிற பேரை இறைவன் சொல்லுகின்றார், நிச்சயமாக நாம் ஒரு மகனை உமக்கு நண்பராய் கொடுக்கிறோம், அவர் பேர் யையாவாகும். இதற்கு முன் அப்பேரிடப்பட்ட ஒருவனையும் அதற்கு நாம் ஆக்கவில்லை. இந்த பேருள்ளவன் இதுக்கு முன்னுக்கு வரவே இல்லை. என்ன அழகு!
தூதர்களால் அறிவிக்கப்படினம், அதிசயமான பிறப்பு, குழந்தையாக இருக்கும் பொழுதே பேசினம், 2 பேருக்கும் இறைவன் பேர் வைக்கின்றார். அடுத்ததை பார்க்கும் பொழுது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால் 2 பேருமே பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகின்றது. மரியம் 19:19 பரிசுத்தமான ஒரு மகனை உமக்கு நான் நன்கொடை அளிப்பதற்காக நிச்சயமாக உமது இரட்சகனின் ஒரு தூதன் என்று கூறினார். அதாவது ஈசா ஒரு பரிசுத்தராக இருப்பார் என்று சொல்லுகின்றது. அதே நேரம் நாங்கள் பார்க்கின்றோம், அன்றியும் நம்மிடத்தின் இரக்கத்தையும் பரிசுத்த தன்மையும் இன்னும் அவர் மிக்க பக்தி உடையவராக இருந்தார் என்று யையாவை குறித்து 13ஆம் வசனத்திலே சொல்லப்படுகின்றது. 2 பேருமே பரிசுத்தர், தூய்மையான ஆட்கள். ஆனால் இந்த குர்ஆனிலே நீங்கள் மூசாவை கொலைகாரனாக பார்க்கலாம், ஆபிரகாமை ஒரு பொய் சொன்னதாக பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம், முகமது நபியை பார்க்கலாம். ஆனால் ஈசாவை பார்க்கவே மாட்டீர்கள். இன்னும் அழகு, பரிசுத்தம். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை இந்த குர்ஆன்ல, நன்கொடை அளிப்பதற்காக gift. Jesus is a gift to the whole world. முழு உலகத்துக்கும் ஒரு நன்கொடை. ரோமர் 6:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆன கிருபை வருமோ the gift of God. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக நித்திய ஜீவன், the eternal life, இயேசு கிறிஸ்துவினால். அடுத்தது, திருமணம் செய்யவில்லை 2 பேரும். இப்ப நீங்க சூரா 13ஆம் அதிகாரம் 38க்கு போனால் அதை நான் வாசித்து காட்டவும் விரும்புகின்றேன். என்ன சொல்லுகின்ற இந்த குர்ஆன்ல எல்லா நபிமார்களுக்கும் தேவன் திருமணத்தை கொடுத்தாரா. நிச்சயமாக நாம் உமக்கு முன்னரும் தூதர்களை அனுப்பியிருக்கிறோம், அவர்களுக்கு மனைவியரையும் சந்ததியரையும் நாம் ஆக்கியிருக்கின்றோம். சோ மனைவியை கொடுத்தாரா தூதர்களுக்கு, சூரா 13:38 நிருபம். ஆனால் யையாக்கு நோ, ஈசாக்கு நோ. ஏன்? அடுத்தது, இங்குதான் இஸ்லாம் அசைகின்றது. இங்குதான் இஸ்லாம் அசைகின்றது. மரியம் 19:15 அவர் பிறந்த நாளிலும் அவர் இறக்கும் நாளிலும் அவர் உயிர் பெற்றவராக எழுப்பப்படும் நாளிலும். மரியம் 19:15 ஈசாவுக்கு சொல்லப்படுகிற, யையாவுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை. 33 யையாவுக்கு சொல்லுகின்ற வார்த்தை, நான் பிறந்த நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் நான் உயிர் பெற்றவனாக எழுப்பப்படும் நாளிலும். ஐடென்டிக்கல் வேர்ட்ஸ். எதை யையா சொல்றாரோ அதே ஈசாவும் சொல்லப்படுகிறது. நான் பிறப்பேன், நான் மரிப்பேன், நான் உயிர் தருவேன். பாருங்கள், 2 பேருக்கும் ஒரே விதமான வாழ்க்கை, ஒரே விதமான மரணம். இதை மட்டும் நான் உங்களுக்கு வேதத்திலும் காண்பிக்க விரும்புகிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு கடந்து போகும் பொழுது ஈசா தன் சொந்த வாயால சொல்லுகிறார். ஈசா தன் சொந்த வாயால சொல்றார். 12வது வசனத்துக்கு நாங்கள் கடந்து போறோம். ஆனால் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அடுத்த வசனம், அவர்கள் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். சீஷர்கள் என்ன அறிந்து கொண்டாங்கடா? ஜீசஸ் சொல்றார், எனக்கு அவனுக்கு செய்ததைத்தான் நீங்கள் எனக்கும் செய்ய போகிறீர்கள். என்ன கிரேட்! குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? ஆனால் இன்று இஸ்லாமியர்கள் நோ, இயேசு மட்டும் சாகவில்லை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். இன்னும் ஒரு நிமிடத்தில் என்னுடைய உரை முடிகிறது. அதனால் இந்த தாழ்வான வேண்டுகோள், நான் கேட்ட ஒரு கேள்விக்காவது நீங்கள் பதிலளிக்காமல் போகக்கூடாது. ஒவ்வொரு கேள்வியாக நான் பார்த்து கொண்டு வருவேன். நீங்கள் இதுக்கு பதிலளிக்கும் பொழுதே உங்களோட மார்க்கம் ஒரு தெளிவு, உங்களோட மார்க்கத்துக்கு ஆன்சர் இருக்கு. நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் உங்களோட புத்தகத்தில் ஆன்சர் இருக்குன்றது தெளிவுபடும். ஆகையால் நீங்கள் உங்களுடைய மார்க்கம் உண்மை என்று சத்தியம் என்று சொல்ல வந்திருக்கிறீர்கள் என்றால் தெளிவாக இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு தாழ்மையோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். முதல் வளவாருடைய அந்த கருத்துக்களுக்கு அடுத்து ஒரு 2 நிமிட இடைவேளைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்த தரப்பிலிருந்து தன்னுடைய அறிமுக உரையை ஆரம்பிப்பார். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد.
يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழ்ச்சியும் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் இறுதி தீர்க்கதரிசி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றும் அனைத்து நல்ல மக்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறி என்னுடைய அறிமுக உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். என்னுடைய இன்றைய விவாதத்தின் தலைப்பு நாங்கள் அரபியில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அழைக்கின்ற, தமிழிலே ஜீசஸ் என்று, ஆங்கிலத்திலே ஜீசஸ் என்று அழைக்கப்படுகின்ற, தமிழிலே நீங்கள் எல்லாம் இயேசு என்று அழைக்கின்ற அந்த நபரை பற்றியிருந்தான். எனவே சில அடிப்படைகளோடு அறிமுறையை ஆரம்பம் செய்ய விரும்புகின்றனர். முதலாவது அடிப்படை, நாங்கள் எல்லோரும் உடன்பட்ட ஒரு விஷயம்தான், இறைவன் மனித சமுதாயத்தை ஏன் படைத்தான் இந்த பூமியிலே, இதற்காக நாங்கள் ஆயுள் காலம் வழங்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுருக்கமான விடை, இறைவனுடைய சித்தப்படி அவனுடைய கட்டளைகளை ஏற்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள். எனவே இறைவனை மாத்திரம் வணங்கி அவனுடைய கட்டளையை மாத்திரம் ஏற்று அவனுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு வாழ்வதற்காகத்தான் இந்த மனித சமுதாயம் படைக்கப்பட்டது. அப்படி இறை கட்டளையை ஏற்று வாழுகின்றவர்களுக்கு இறைவன் மறுமையிலே பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை கொடுக்கின்றார். தன்னை படைத்த இறைவனுக்கு மாறு செய்து வாழுகின்றவனுக்கு நரகத்தை இறைவன் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதில் நான் நீங்கள் எல்லோரும் உடன்பட்ட ஒரு விஷயம். இறைவன் மனித சமுதாயத்தை படைத்த விதத்தில் அப்படியே அவர்களை விட்டுவிடவில்லை, எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலையும் இறைவன் கொடுத்தார். அதனை மனிதர்களில் இருந்தே தேர்வு செய்யப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலம் மனித சமுதாயத்துக்கு இறைவன் சொல்லிக் கொடுத்தார். நாங்கள் பார்க்கின்றோம், ஆதாம் முதல் நோவா, ஆபிரகாம், மோசே, இயேசு என்று ஒரு பட்டியலை இருந்து கொண்டு போகிறது. எல்லோருக்கும் தெரியும், இறுதியாக முஹம்மது வரைக்கும் இறைவன் தன்னை தீர்க்கதரிசிகளை அனுப்பி தன்னுடைய செய்திகளை அந்த சமுதாயத்திற்கு எத்தி வைத்தார். அவர்களுக்கு பக்கபலமாக இறை வேதங்களையும் இறைவன் கொடுத்தார். சமுதாயத்திலே நான் இறைவனுடைய தீர்க்க தரிசிதான் என்பதை நிரூபிக்க அற்புதங்களையும் இறைவன் வழங்கினார். எனவே இறைவன் இந்த மனித சமுதாயத்துக்கு சொன்ன மிகப்பெரிய செய்தி, எல்லா தீர்க்கர்களும் தீர்க்கதரிசிகள் இந்த மனித சமுதாயத்துக்கு சொன்ன மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், நன்றாக விளக்குங்கள், இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டு இருக்கின்ற இறைவன் தேவன் ஒருவர் தான், அவனை மாத்திரமே வழங்க வேண்டும். அவர் மாத்திரம்தான் கடவுள் தன்மைகள் அனைத்தையும் தன்னகத்தை கொண்டவர். அவரை போல் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது என்ற அந்த செய்தியைத்தான் எல்லா தீர்க்கதரிசிகளும் மனித சமுதாயத்திற்கு சொன்னார்கள். இதுவே சத்தியம். அன்பார்களே, அந்த வரிசையிலே நாங்கள் வருகின்றோம். இவ்வாறு மக்களுக்கு வந்த இறை தூதர்கள், தேவ தூதர்கள், தீர்க்கதரிசிகள் ஒருவர் தான் இயேசு. இயேசு. இப்ப இயேசுவை பற்றி இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் சுருக்கமாக சொல்லுகின்றோம். இயேசுவை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு மனிதர், அவர் இறைவனுடைய ஒரு தீர்க்கதரிசி. இறைவன் அவருக்கு பல அற்புதங்களை வழங்கினார். இறைவனுடைய சித்தப்படி அவர் பல அற்புதங்களை செய்தார். எல்லா அற்புதங்களும் செய்தது போல் இறைவனுடைய நாட்டப்படி சித்தப்படி அவரும் பல அற்புதங்களை செய்தார். அவர் பத்தினி பெண்ணான மேரிக்கு தந்தை என்று பிறந்தார். அவர் நல்ல மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பது இஸ்லாமின் நிலைப்பாடு. ஏன் நாங்கள் இயேசுவை நம்புகின்றோம்? உண்மையிலேயே இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இயேசுவை ஏற்றை போற்றி நம்புகிறார்கள். அவர்களுக்கு அடுத்ததாக இயேசுவை மதிக்கின்ற ஒரு சமுதாயம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது முஸ்லிம் சமுதாயம் தான், அது நாங்கள் தான்.
இயேசுவை நாங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அவரை நேசிக்கின்றோம், அவரை பின்பற்றுகின்றோம், எங்களுடைய தூதர்கள் என்று நாங்களும் சொல்லிக் கொள்ளுகின்றோம். எனவே இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தபடியாக இயேசுவை நேசிக்கின்ற ஒரு சமுதாயம் இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக முஸ்லிம்கள் தான். அன்பானவர்களே, இப்படியாக இயேசுவை பற்றி நம்ப சொன்ன குர்ஆன் நபி அவர்கள் இன்னொரு விடயத்தையும் எங்களுக்கு சொல்லித்தாரார்கள். அது என்ன? இயேசுவை பற்றி நீங்கள் இப்படி நம்ப கூடாது என்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆன்ல. நிறைய வசனங்கள் குர்ஆன்ல எடுத்து காட்டினார். அதே குர்ஆன்ல சில வசனங்கள் வருது, இயேசுவை பற்றி மக்கள் மத்தியில் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, அது தவறு, அது பிழை, அப்படி நம்பாதீங்கன்னு சொல்லி. அது என்ன? இயேசு எந்த வகையிலும் கடவுள் தன்மை கொண்டவரோ கடவுளுடைய குமாரரோ அல்ல. அவர் மனிதர்தான், இறை தூதர்தான் என்பதை குர்ஆன் அடித்து கூறுகின்றது. இதே நேரம் இந்த குர்ஆன் இப்படி கூறும் பொழுது இயேசு கிறிஸ்தவ சகோதரர்கள் நீங்கள் நினைக்கலாம், இயேசுவை பற்றி எங்களுடைய நம்பிக்கை வேதாகமத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது, நாங்கள் வேதாகமத்தை முன்வைத்து தான் இயேசுவை பற்றி நாங்கள் இறைவன் என்று நாங்கள் நம்புகின்றோம், கடவுள் தன்மை உள்ளவர் என்று நம்புகின்றோம் என்று நீங்கள் கூறலாம். அந்த அடிப்படையில் உங்களுடைய வேதாகமத்தை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்கும் தெரியும் 2 பகுதிகளை கொண்டது. ஒன்று பழைய ஏற்பாடு, அடுத்தது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு என்பது மோசேக்கு வழங்கப்பட்ட தௌராத்தினுடைய சில பகுதிகளும், தாவீதுக்கு வழங்கப்பட்ட ஜபூரின் சில பகுதிகளும், மேலும் அதற்கு பிறகு இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு வந்த தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்கள், மேலும் சில இஸ்ரவேல் சமுதாயத்தின் வரலாறுகளை கொண்டது. புதிய ஏற்பாடு என்பது இயேசு வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பின்னர் சில எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட 4 சுவிசேஷங்கள், அதே போல் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள், சில சீடர்கள் மற்றும் பவுல் என்பவரால் எழுதப்பட்ட நிருபங்களை கொண்டது. இப்ப நான் வார விஷயத்துக்கு, இயேசு எப்படிப்பட்டவர் என்று உங்களுடைய பைபிள் கூறுகிறது, வேதாகமம் கூறுகிறது என்பதை வேதாகமத்தின் வெளிச்சத்திலே நான் இப்ப சொல்றேன், நன்றாக கேட்டுக்கோங்க. முதலாவது பழைய ஏற்பாடு எடுப்போம். நீங்கள் நம்புகின்ற, புனிதமாக மதிக்கின்ற பழைய ஏற்பாட்டிலே இயேசு யார் என்று சொல்லப்படுகின்றது என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். உண்மையிலேயே இயேசு யார் என்பதற்கு முதலால ஒரு கடவுள் என்பவர் யார், இறைவன் என்பவர் யார், அவருடைய இலக்கணங்கள் என்ன என்று பழைய ஏற்பாட்டை புரட்டி பார்த்தா சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் தான். நாங்க சொல்ற அதே நிலைப்பாடு, ஒருவர் தான் இறைவன், அவர்தான் கடவுள், அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை, அனைத்து அதிகாரமும் தன்னகத்தை கொண்டவர், மேலும் கடவுள் மனிதனாக முடியாது. இது கடவுள் தன்னுடைய தன்மைகளையும் மாற்றிக்கொள்ள மாட்டார். இது பழைய ஏற்பாடு இறைவனுக்கு கூறுகின்ற இலக்கணம். இதை நாங்களா சொல்றோமான்னு கேட்டா கிடையாது. நீங்க பாருங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இஸ்ரவேலர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது பழைய ஏற்பாடு இறைவனை பற்றி கூறுகின்ற விடயம். இரண்டாவது ஏசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்க. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கின்ற திசையிலும் அது அஸ்தமிக்கின்ற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இதைத்தானே நாங்கள் அழகா சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ். இதைத்தான் பழைய ஏற்பாடும் கூறுகின்றது. அன்பானவர்களே, இது மாத்திரமா? சங்கீத புஸ்தகத்தில் 90ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தை பாருங்க. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்க முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறீர். நித்திய ஜீவன், என்றென்றைக்குமே உயிரோடு இருக்கக்கூடியவர். அப்படியான பழைய ஏற்பாடு இறைவன் ஒருவர் தான், அவர் என்றென்றைக்குமே நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவர் தெளிவாக எங்களுக்கு சொல்லுது. சரி, பழைய ஏற்பாடு எழுத்துவத்தை மிக தெளிவா சொல்லுது. சரி, புதிய ஏற்பாட்டில் இறைவனை பத்தி என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இயேசு, அதே பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் யூதர்களுக்கு வழங்கப்பட்டது. யூதர்களும் இந்த ஓரிரை கொள்கையைத்தான் பின்பற்றினாங்க. அதே நேரத்தில் பழைய ஏற்பாடில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, ஒரு மெஸ்ஸாயா வருவாரு.
அதை நான் பதிவு செஞ்சுக்கிறோம். ஒரு மெஸ்ஸாயா வருவார் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. மெஸ்ஸாயா என்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா சொல்றேன்னா உலகத்தை நீதியாக ஆட்சி செய்ய இறைவனால் நியமிக்கப்பட்டவர் தான் மெஸ்ஸாயா. உலகத்தை நீதியாக ஆட்சி செய்ய இறைவனால் நியமிக்கப்பட்டவர் மெஸ்ஸாயா. அந்த அடிப்படையில் மெஸ்ஸாயாவை என்ன செய்யறாரு? இயேசு வாராரு. இதுவும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். மெஸ்ஸாயாவாக இயேசு பழைய ஏற்பாட்டுப்படி வாராரு. இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டில் இறைவன் யார் என்று என்ன இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா மார்க் அதிகாரம் 12 மார்க் அத்தியாயம் 12 அதிகாரம் 28 தொடக்கம் 34 வசனம் வரை ஒரு பெரிய நீண்ட வசனம் பாருங்க. வேத பாரகரில் ஒருவர் அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாக பதில் சொன்னார் என்று அறிந்து அவரிடம் வந்து கட்டளைகளில் எல்லாம் பிரதான கட்டளை எது என கேட்டான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக இயேசு சொல்றார், கட்டளைகள் எல்லாம் பிரதான கட்டளை எதுவென்றால் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது புதிய ஏற்பாட்டு கடவுள் யார் என்று சொல்றாரு. யார் சொல்றாரு? இயேசு சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடம் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. தொடர்ந்து அப்படி வருது. அதற்கு வேத பாரகர் சொல்றாரு, சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று பாரகர் சொன்ன விஷயம் புதிய ஏற்பாட்டில் மிக தெளிவா வருது. இறைவன் ஒருவன் தான், அவரை போல யாரும் கிடையாது, அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். சரி, இப்ப வர விஷயத்துக்கு இயேசு இறைவன் ஆக்கப்படுறாரு. இயேசு தான் யார் என்று பைபிள்ல சொன்னாருன்னு பார்ப்போம்னு சொன்னா தான் யார் என்று இயேசு வாக்கு மூலம் தராரு. அவருடைய வாக்கு மூலம் என்ன? இப்ப இயேசு இறைத்தன்மை உடையவர் என்பதுதான் இங்க இருக்கிற சப்ஜெக்ட். ஆனா இயேசு தன்னை பற்றி என்ன சொன்னாரு? நான் யாருன்னு சொன்னாரு பாருங்க. நீங்க மார்க் 6:4 இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தீர்க்கதரிசி என்ன சொல்ல பாருங்க, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். இயேசு தன்னை பற்றி சொல்லவில்லை, தன்னை தீர்க்கதரிசின்னு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. சரி, அடுத்ததாக யோவான் புஸ்தகம் 17 அத்தியாயம் 3 வசனத்தை பாருங்க. ஒரே மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ரெண்டு அழகா பிரிச்சு சொல்றாரு. ஒரே தேவனாகிய மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இவர் அழகா பிரிச்சு இயேசு சொல்லிட்டாரு தேவனையும் என்னையும் அறிந்து கொள்வதுதான். அது ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி நகரம்ல சொல்றோமே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறது. சரி, இயேசு தன்னை பத்தி இறை தூதர், நான் தீர்க்கதரிசி அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு வாக்கு மூலம். இயேசுவின் சீடர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இயேசுவோடு இருந்தவங்க, இவங்க இயேசுவை பத்தி என்ன கருத்து கொண்டாங்க, அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு, இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா மார்க் 8 அதிகாரம் 27 தொடக்கம் 30 வரையான வசனங்கள் நீங்க எடுத்து பாருங்க. பின்பு இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு, பழைய ஏற்பாட்டுல யாரு கடவுள் இலக்கணம் சொல்லியாச்சு, புதிய ஏற்பாட்டுல கடவுள்னா யார் அவர் இலக்கணம் சொல்லியாச்சு, இயேசு தன்னை யார் என்று சொன்னாரு அதையும் சொல்லியாச்சு. இயேசுடைய சீடர்கள் அவரை பத்தி எப்படி நம்பினாங்க பாருங்க. இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உண்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சீசர்களுடைய நிலைப்பாடு. அதற்கு பேதுரு மறுமொழியாக, நீ கிறிஸ்து என்றார். உண்மையிலே இறைவனாக இருந்தால் நீ இறைவனுக்கு தெளிவா சொல்லி இருப்பாங்களே, நீ கிறிஸ்து என்றார். இதுதான் அவங்களோட நம்பிக்கை, இயேசுடைய சீடர்களுடைய நம்பிக்கை. அது மாத்திரமா, அப்போஸ்தலர்கள் 2:22 நீங்க பாருங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நசரேத்திய மனிதனாகிய, இந்த பாயிண்ட் காணுங்க, நசரேத்திய மனிதனாகிய இயேசுவை கொண்டு, அவனோட வாக்கு மூலம் தெளிவா மனிதன், நசரேத்திய மனிதன்,
இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்ப தெளிவா இயேசுடைய சீடர்கள் இயேசுவை எப்படி நம்பினாங்கன்னு எங்களுக்கு மிக தெளிவாக விளங்குது வேத வசனங்கள் ஊடாக. மனிதன் இவ்வளவுதான். சரி, இயேசு வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பின்னர் சீடர்கள் அவங்களோட மக்களுக்கு என்ன போதிச்சாங்கன்னு கேட்டா இதே செய்தியை தான் போதிச்சாங்க. இயேசு போதித்த அதே ஓரிரை கொள்கையை தான் போதிச்சாங்க. தேவன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான், இயேசு இறை தூதர் தான், அவர் தூதரின் மெசாயாவும் ஆவார். இதுதான் அப்படி பிரச்சாரமாக இருந்துச்சு. சரி, தொடர்ந்து பவுல் என்பவர் என்ன செய்தாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளை பிரச்சாரம் செய்தாரு. அவரும் இதைத்தான் பிரச்சாரம் செய்தாரு. ஆனா இப்ப எப்படி காலப்போக்குல இயேசுடைய தன்மை அந்தஸ்து கூட்டப்படுகின்றது நாங்க வேதாகமத்திலே புரிஞ்சு கொள்ளலாம். இதுவரைக்கும் நான் தெளிவா சொல்லிட்டேன் இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லி. இப்ப மக்கள் படிப்படியாக இயேசுவை புகழ ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய அந்தஸ்திலிருந்து அவரை இன்னும் உயர்த்த ஆரம்பிக்கிறார்கள். இதை நாங்க எப்படி தெரியுமா ஒரு உதாரணம் சொல்லலாம். அந்த இயேசு ஞானஸ்நானம் பெற்ற சம்பவம் இருக்குது இல்லையா? அந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களையும் ஒரே சம்பவம் எப்படி கிரேஜுவலா அது உயர்த்தப்படுது அந்தஸ்துன்றது நான் கொஞ்சம் சுருக்கமா வாசிச்சு காட்டுறேன், விளைவிக்கோங்க. அதாவது முதலாவது மார்க்கு சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 11ஆம் வசனத்துல இந்த ஞானஸ்நான சம்பவத்தை என்ன சொல்லப்படுதுன்னு நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க. அந்த நாட்களில் இயேசு கலிலியோவில் உள்ள நாசரோத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். இதெல்லாம் தெளிவா சொல்லப்படுது. மார்க்ல யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். சரி, இப்ப லூக்காவுக்கு போங்க. இதே சம்பவம் எப்படி சொல்லப்படுதுன்னு சொல்லி லூக்கால 3:21 தொடக்கம் 23 வரையான வசனம். ஜனங்கள் எல்லாம் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். இப்ப ஆரம்பத்துல யார் மூலம்? யோவானா ஞானஸ்நானம் பெற்றார். லூக்கால தூக்கப்பட்டுச்சு, யோவான காணாம. சரி, மத்தேயு அடுத்த சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 13 தொடக்கம் 17வது வசனம். இது என்ன சொல்லுது இப்ப இயேசுவை பத்தி? அங்க யார் மூலம்? யோவானா ஞானஸ்நானம் பெற்றார் என்ற செய்தி முதலாவது பதியப்படுது. 2வது யோவான காணல. 3வது அப்பொழுது யோவானா ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசுவோ கலிலியோ விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் நீர் என்னிடத்தில் வரலாமா? எப்படி கேட்கிறாரு? நீங்க தான் எனக்கு ஞானஸ்நானம் தரணும், நீங்கள் எனக்கிட்ட வந்து கேட்கலாமா? சரியா? இப்ப தன்மை என்ன செய்து கொஞ்சம் கூடுதா இல்லையா? தெளிவா விளங்கும். யோவான் 1ஆம் அதிகாரம் 29 தொடக்கம் 33ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெவல் என்ன செய்யுது, இன்னும் நல்லாவே கூடுது. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனால் ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் யார் மேல் தங்குவதை நீர் காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இவரே ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு. அன்பானவர்களே, எப்படி சுவிசேஷங்கள்ல இயேசுடைய தன்மை படிப்படியாக அதிகரிக்கப்படுது ஒரு உதாரணமாக நான் என்ன சொன்னேன். அதே நேரத்தில் நீங்க பாருங்க, யோவான் சுவிசேஷத்துல மார்க் சுவிசேஷத்தை விட இயேசுடைய தன்மை என்ன செய்து கொஞ்சம் உயர்த்தப்பட்டிருக்குது. ஆனால் யோவான் இயேசு சர்வ வல்லமையுள்ள இறைவனிடம் எங்கேயாவது பதிவு செய்தாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது. பாருங்க, நீங்க யோவான் சுவிசேஷத்துல என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் 14:28 இது யோவான்ல வருது. என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் இயேசு சொல்றாரு. அதே நேரத்தில் பாருங்க, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். பிதா எல்லாரையும் விட பெரியவர். அத்தை நாங்க சொல்றோம் அல்லாஹு அக்பர் சொல்லி. அல்லாஹு அக்பர், பிதா எல்லாரிலும் பெரியவர். சுப்ஹானல்லாஹ். எனவே இன்னும் அதிகமான வசனங்கள் இருக்குது இயேசுவை பத்தி. யோவான் சுவிசேஷங்கள் என்ன சொல்லப்படுது, இன்னும் அதிகமான வசனங்கள். ஆனா எங்க முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இயேசுவை பற்றி இப்படி படிப்படியாக அந்தஸ்து கூடும் பொழுது கிரேக்க மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழிப்படி நடக்க ஆரம்பிக்கிறார். இங்கதான் ஒரு மாற்றம் உருவாகும். கிரேக்க மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மனிதர்களை கடவுளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கிறவர். நாங்க பார்க்கிறோம் டயானான்னு சொல்லி நிறைய கடவுள்கள் இருந்துச்சு. மனிதர்கள் இலகுவா கடவுளாக்கிடுவாங்க கிரேக்க மக்கள். அது அவங்களோட கலாச்சாரத்துல அப்படி இருந்துட்டு வந்து நாகரிகத்துல. இப்ப என்ன செய்யறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. இந்த சந்தர்ப்பத்துல எப்படி இவங்க தவறாக இயேசுவை புரிந்து கொண்டார்கள், எப்படி தவறாக அவருக்கு கடவுள் தன்மை கற்பித்தார்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா?
இயேசுக்கு பிறகு பவுல் இருக்கிறார் இல்லையா, இந்த பவுலையே கடவுளுடைய மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, நினைச்சிட்டாங்க. காரணம் அவர் மூலம் நடந்த சின்ன ஒரு அற்புதம். அவர் மூலம் நடந்த சின்ன அற்புதத்துக்கே அவரை கடவுள் என்று சொல்றாங்கன்னு சொன்னா, இயேசுவை கடவுள் என்று அவங்க எடுத்துக்கொண்டதுல எந்த ஆச்சரியமும் எங்களுக்கு கிடையாது. அந்த உதாரணமா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் அதிகாரம் 28:5-6 நீங்க பாருங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது அந்நியராக அந்த தீவார் கண்ட பொழுது பவுலோடு நடக்கிற ஒரு சம்பவம். அந்த மனுஷன் கொலைபாதான், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானதும் இவனை பிழைக்க ஒட்டவில்லை தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாத இருந்தான். பவுல் என்ன செய்யறாரு, பூச்சியை உதறி போடுறாரு, எந்த தீங்கும் அவருக்கு இல்லை. அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் உடனடியாக விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது தங்கள் எண்ணத்தை மாற்றி அவர் ஒரு தெய்வம் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த சின்ன ஒரு அற்புதத்துக்கு உடனே ஒரு வித்தியாசமான அற்புதமான காரியம் செஞ்சு அவர் தெய்வமாக்கிற பழக்கம் உள்ள மக்கள் இயேசுவை தெய்வம் என்று சொன்னதில் எங்களுக்கு எந்த ஆச்சரியமும் படைய முடியாது. அது அவங்களோட இயல்பா இருக்குது. இப்படியே என்ன காலம் போகும் பொழுது வரலாற்றில் சுருக்கமா சொல்றேன், வரலாற்றில் இயேசு யார் என்பது மிகப்பெரிய விவாத பொருளாக இருந்திருக்கு, மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்திருக்கிறது. இயேசு உண்மையான மெய் தேவன் என்று சொல்றது அப்படி உண்மையாக இருந்தால் மிக தெளிவான வேத வசனம் கூட மக்கள் நம்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் பல மாநாடுகள் கூடி பல வாத பிரதிவாதங்கள் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இயேசு யாரு, அவருடைய தன்மை என்பதை உறுதிப்படுத்துறது. இதுக்கு உதாரணமாக நாங்க பார்ப்போம். இயேசுவை பற்றி மக்களுடைய வரலாற்று நிலைப்பாட்டில் முதலாவது, இயேசு ஒரு மனிதர் தான் என்ற ஒரு நம்பிக்கை கொண்ட மக்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. குறிப்பாக இயேசுவுக்கு பின் எபிரனைட்ஸ் எனப்படுகின்ற ஒரு சிறு தொகையான யூதர்கள். இவர்கள் இயேசுவை மெசாயாவாக ஏற்றுக்கொண்டார்கள், மனிதனாக நம்பினார்கள். இவர்கள் கோஷ உணவு உட்கொண்டார்கள், கோஷ விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள். இது ஒரு வகை. முதலாவது இயேசு மனிதர். அடுத்து இயேசு முழுக்க முழுக்க கடவுள் என்று ஒரு கூட்டம் என்ன செய்தாங்க, ஒரு நம்புறாங்க. இது ஒரு தரப்பார். குறிப்பாக மார்க்கியனைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தரப்பார் மாமிசம் ஒரு மாயை, இயேசு மூல இறைவன், இது இவங்களோட நம்பிக்கை. இன்னும் சிலர் மூன்றாம் தரப்பு என்ன தெரியுமா, இயேசு இறைவனாகவும் மனிதனாகவும் இருக்கிறார். இது மூன்றாம் தரப்பு. இதுல நான் பார்த்தோம் சொன்னா சபோர்டினேஷனிஸ்ட் இப்படி ஒரு பிரிவு இருக்கிறாங்க. இயேசு பிதாவினால் படைக்கப்பட்டார், எனவே அவர் கடவுள் தன்மை கொண்டவர். இன்னொரு தரப்பு செப்பரேஷனிஸ்ட், இயேசு தான் தேவர், அவர் மனிதராக வந்ததால் இன்னொரு ஆளுமை பெற்றார். மூன்றாவது ட்ரினிடேரியன், இயேசு இறைவன், அவர் தன் இயல்பை மாற்றி மனிதனானார். இப்படி பல வாதங்கள் ஒரு கட்டத்தில் கான்ஸ்டான்டின் என்ற மன்னருக்கு தலைவலியாகவும் போச்சு. கிறிஸ்துக்கு பின் 300 காலப்பகுதியில் இவர் பார்க்கிறாரு மக்கள் இயேசுவை பற்றி பலவாறாக நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன செய்யற ஒரு தீர்வு காணணும். அப்ப இருந்த பிஷப்புகள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு கூட்டி என்ன செய்யறாரு, ஆய்வு செய்யறாரு. யாரப்பா இயேசுவோட தன்மை என்ன, மக்கள் 5 கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே. அதுல பாருங்க, வரலாற்றில் முக்கியமான சில கட்டங்களை சொல்றேன். கவுன்சில் ஆஃப் நைசியா கிறிஸ்துக்கு பின் 325ஆம் ஆண்டு ஒரு கவுன்சில் கூடப்படுது. இதுல பிரதான 2 கொள்கைகள் இயேசுவை பற்றி. ஒன்று ஏரியஸ் என்று சொல்லப்படுற மக்கள் தரப்பினர், கடவுள் அல்ல இயேசு, கடவுளை விட அந்தஸ்துல குறைஞ்சவர், தாழ்ந்தவர். இது ஏரியஸ் என்ற மக்கள் நம்பினாங்க. அதே போல எதனேசியஸ் என்ற மக்கள் எப்படி நம்பினாங்க, இயேசு கடவுள் போன்று இயேசு கடவுள் தான். இதுக்கு 2க்கு நடுவில் ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, இசூபியஸ் என்று சொல்லி. அப்ப இந்த தரப்புல எதனேசியன்ஸ் ஏரியன்ஸ் என்ன செய்யப்படுறாங்க, துரத்தி அடிக்கப்பட்டு எதனேசியன்ஸ் நம்பிக்கை வலுப்பெற்று இயேசு கடவுள் என்ற ஒரு முடிவுக்கு என்ன செய்யறாங்க, வாராங்க. அதே நேரத்தில் நீங்க பாருங்க, இப்ப கடைசியா நாங்க வருவோம், வரலாற்றை கொஞ்சம் சுருக்கிக்குவோம், டைம் போதாது. கடைசியா இப்ப பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன, இயேசு இறைவன் மனிதனாக என்ன செஞ்சார், இந்த பூலோகத்துக்கு வந்தார், அவர்தான் இயேசு. அன்பானவர்களே, ஒரு சின்ன விஷயம் மிச்சம் யோசிக்க தேவையில்லை. இறைவன் மனிதனாகுவாரா? இறைவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மனித தன்மை எடுப்பாரா, மனிதராகுவார் என்று கேட்டா வேதாகமத்திலே கிடையாதுன்ற பதிலை தான் நாங்க பார்க்கலாம். நீங்க பாருங்க, இறைவனுக்கு ஆரம்பம் இல்லை. சங்கீதம் 90 சொல்லுது இறைவனுக்கு ஆரம்பம் இல்லை. ஆனா இயேசுவுக்கு ஒரு ஆரம்பம் இருந்துச்சு. மனிதன், இயேசு மனிதன் சொல்றீங்க இல்லையா, மனிதன் பிறந்தால்தான் அவர் ஆரம்பிக்குது, பிறப்போட தான் அவர் வாழ்க்கை என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. இதை நாங்க பார்க்கிறோம். அவள் தன் பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாததினால் குழந்தையை துணிகளில் சுற்றி கால்நடை தீவன பெற்றுக்கு படுக்க வைத்தாள். லூக்கா 2:7. அப்ப இறைவன் எப்பொழுதும் என்ன இருக்கக்கூடியவன், ஆரம்பம் இல்லை இறைவனுக்கு. ஆனால் இயேசு பிறந்தது அப்பதான் என்ன செய்யறாரு, பிறக்கிறாரு, அப்பதான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது என்ற சம்பவத்தை நாங்க பார்க்கிறோம். அடுத்தது
இப்ப இறைவன் என்ன செஞ்சாரு? தன்னுடைய தன்மையை மாற்றி இயேசுவாக பூமிக்கு வந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா? இறைவன் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள மாட்டான்றதுதான் வேதாகமம் சொல்ற இறைவனுடைய வரைவிலக்கணம், இறைவனுடைய பண்பு. நீங்க பாருங்க, ஓசியா 11:9 பாருங்க. உன் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எபிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன் என்றார். நான் மனுஷன் அல்ல, நான் மனுஷன் அல்ல. இந்த வார்த்தையை பாருங்க நீங்க. நான் மனுஷன் அல்ல, தேவனா இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தராகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். தெளிவாக ஓசியா 11:9 நான் மனுஷன் அல்லன்னு தேவன் சொல்றார், இறைவன் சொல்றார், நான் மனுஷன் அல்ல. அதே போல நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையா யாக்கோபின் புத்திரர்கள் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. கர்த்தர், நான் மாற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, சர்வ வல்லமை உள்ளவன். ஸோ மாறினா மனிதனா வந்தது வேதாந்தத்தின் படியே எங்களுக்கு என்ன செய்யலாம்? தவறுன்னு தெளிவாக விலகிக் கொள்ளலாம். அன்பானவர்களே, அதே நேரம் பாருங்க நீங்க யாக்கோபு 1:17 பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஒளியாய் இருக்கிற பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதலும் எந்த ஒரு வேற்றுமையும் நிகழவில்லை. அன்பானவர்களே, அப்ப ஆரம்பத்துல பழைய ஏற்பாடு, அதே போல புதிய ஏற்பாடு, இயேசுடைய வாக்குமூலம், இயேசு சீடர்களுடைய நம்பிக்கை, இதெல்லாம் அழகாக வந்து கொண்டிருக்குது. இயேசு ஒரு மனிதர், தீர்க்கதரிசின்னு வருது. சகோதரர் சொன்னார் ஆரம்பத்தில், இந்த கொள்கைகளாம் மாற்றப்பட்ட பிசாசாலன்னு சொல்லி. ஒருவேளை இந்த அழகான தெளிவான கொள்கை காலப்போக்கில் பிசாசால் என்ன செய்யப்பட்டிருக்குது? மாற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய அந்த சொல்லிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம்? இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். தெளிவான அந்த கொள்கை பிசாசால காலப்போக்கில் மாற்றப்பட்டு இயேசுவுக்கு இறைத்தன்மை கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அதே போல இன்னொரு விசித்திரமான ஒரு வாதம் என்னன்னு சொன்னா, இப்ப இயேசு கடவுள், ஆமா கடவுள், மனிதன் ஆமா மனிதன், 100% மனிதன் 100% கடவுள்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இது விசித்திரமா இருக்குது. காரணம் தெரியுமா? ஒரு மனிதர் 100% உண்மை பேசக்கூடியவர், அவர் அதே நேரம் 100% பொய் பேசக்கூடியவர். இது எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்றது? ஒரு மனிதர் 100% உண்மை பேசக்கூடியவராக இருக்கிறாரு, 100% பொய் பேசக்கூடியவராக இருக்கிறாருன்னு சொன்னா இது எங்களோட புத்திக்கு என்ன செய்யாது? அது படாது, அதை நம்ம நியாயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு முக்கோணத்தை எடுத்து 100% முக்கோணமாக இருக்கிறது, 100% சதுரமாகவும் இருக்கிறது என்று சொன்னா இது எப்படி நம்புறது? அன்பானவர்களே, அப்படி ஒரு நம்ப முடியாத ஒரு கொள்கையாகத்தான் இந்த இயேசுவின் இறைத்தன்மை கற்பிக்கப்பட்ட 100% மனிதர் 100% கடவுள் கொள்கை எங்களால் பார்க்க முடியுது. எனவே மிக சுருக்கமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், இதுவரைக்கும் கடவுளை பொறுத்த வரைக்கும் தேவன் ஒருவர் தான். அவர் ஆரம்பம் இல்லை, அவர் சர்வ வல்லமை உடையவர், நித்திய ஜீவன் எப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இயேசுவும் இதை ஒத்துக்கொள்றாரு, தனக்கு ஒரு பிதா இருப்பதாக, தன்னுடைய தேவன் இருப்பதாக தெளிவாக ஒத்துக்கொள்றாரு. அதே போல தன்னை பற்றி தான் ஒரு தீர்க்கதரிசி தெளிவாக அறிவிக்கிறாரு. இது பைபிளுடைய வசனங்களோட வேதாகமத்தினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய உண்மை. ஆனால் காலப்போக்கில் இயேசுக்கு இறைத்தன்மை கற்பிக்கப்பட்டது. எப்படி நான் வரலாற்றில் சொன்னேன், பல மாநாடுகள், பல கவுன்சில்கள், பல சித்தாந்தங்கள், பல கோட்பாடுகள், ஆய்வு செஞ்சு பல கோட்பாடுகள் சித்தாந்தங்களை உருவாக்கி பிலோசோபிகளை உருவாக்கித்தான் இயேசு இறைவனோட தீர்மானத்துக்கு வரப்பட்டிருக்கிறதே தவிர தெளிவான பைபிள் வசனங்களூடாக அல்ல. ஒரு சமுதாயத்தினுடைய இறை கொள்கை தெளிவான வசனங்களூடாக எந்த முரண்பாடும் இல்லாமல் அழகா சொல்லப்பட வேண்டியது. அதுவே வரலாற்றில் ஆய்வு பொருளாகி இன்று வரைக்கும் ஆய்வு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் கொள்கை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இதாத்தான் இருக்கும். எனவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தங்களுடைய கடவுள் கொள்கையை தெளிவான வேத வசனங்களூடாக இருக்கிறதுக்கு பல கருத்துக்கு இடம்பாடான வசனம் இல்லை, சுத்தி வளர்ச்சி இதுக்கு இதுதான் கருத்துன்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிற வசனங்கள் இல்லை. தெளிவான வசனங்களூடாக இந்த ஏன் சொல்லுகிறாரப்பா நான் இறைவன் என்று சொல்லி, இந்த வேதாளம் இயேசு இறைவன் என்று சொல்லுது, தெளிவான வசனங்களூடாக சொல்லுங்க. எனவே சுத்தி வளர்ச்சி, பல சித்தாந்தங்கள், பல்வேறு பிலோசோபிகளை வச்சு இயேசுவை இறைவனாக்க முயலாமல் அவரை தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ள பணிவாக வேண்டிக் கொள்வதுடன் இறுதியாக திருக்குர்ஆன் வசனம் ஒன்றை கூறி நான் முடித்துக் கொள்கின்றேன். அதேபோல் காலத்துக்கு இறைவனுடைய அந்த உரிமைகள் மீறப்படும் பொழுது, தவறான கொள்கைகள் மக்கள் மத்தியில் பரவும் பொழுது அதை சீர் செய்வதற்கு தான் தூதர்கள் வந்தார்கள். எனவே இப்படி இயேசுவை பற்றி தவறான கொள்கைகள் மக்கள் மத்தியில் பரவும் பொழுது அதை சீர் செய்வதற்காக இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவருக்கு வழங்கப்பட்ட திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக வேதக்காரர்களை பார்த்து கூறுகின்றான், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, வேதத்தை உடையவர்களே, உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறினால்தான் இந்த நிலைமை வருது. வரம்பு மீறாதீர்கள். அல்லாஹ்வின் மீது உண்மையை தவிர வேறு எதனையும் கூறாதீர்கள். மரியமின் மகன் ஈசா மசீஹ் அல்லாஹ்வின் தூதரும் அவனது வார்த்தையும் ஆவார். அவன் அதை மரியமுக்கு ஜிப்ரீல் மூலமாக போட்டான். இன்னும் அவர் அவனிடமிருந்து வந்த ஒரு ஆன்மாதான். எனவே அல்லாஹ்வையும் அவனது தூதர்களையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதுதான் குர்ஆனுடைய போதனையாக இருக்கின்றது.
நிமிட இடைவெளிக்கு போது முதல் சுற்று ஆரம்பமாகும்.